Hi friends, welcome to Lakshmi Max. 13 June 2026 yesterday நடந்த RRB NTPC undergraduateல கேட்ட GK கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு. இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. என்டிபிசி யூஜி போற ஸ்டூடெண்ட், கிராஜுவேட்டோட சிபிடி 2 போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி 7 மேல இருந்து 20 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி ஷிஃப்ட் கொஸ்டின்ஸும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 99 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 மேல இருந்து 13 ஜூன் இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க. அது போக அடுத்தடுத்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் முடிய உங்களுக்கு டீம் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு லாஸ்ட் இருக்கக்கூடிய 60 டேஸ்ல நான் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான லைவ் கிளாஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. குரூப் டிக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி கேனரி கரண்ட் ஃப்ளோஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஓசன்ஸ்? கேனரி நீரோட்டம் பின்வரும் எந்த பெருங்கடலில் பாய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த பெருங்கடல் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் பாய்கிறது. கேனரி கரண்ட் இஸ் a major ocean current of the North Atlantic Ocean. It is a cold current that flows southwards along the northwestern coast of Africa. It is part of the North Atlantic gear and plays an important role in influencing the arid climate of the சஹாரா டெசர்ட். ஓகேவா? ஸோ கேனரி நீரோட்டம்ங்கிறது வட அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு முக்கிய கடல் நீரோட்டமாகும். இதை வந்து குளிர் நீரோட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிரிக்காவோட வடமேற்கு கடற்கரையை ஒட்டி தெற்கு நோக்கி இது வந்து பாயுது. இது வட அட்லாண்டிக் சுழற்சியோட ஒரு பகுதி. ஓகே, சஹாரா பாலையின் வறண்ட காலநிலையை பாதிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ இந்த கேனரி நீரோட்டம்ங்கிறது எந்த பெருங்கடல்ல பாயுது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல பாயுறது தான் இந்த கேனரி நீரோட்டம். வாட் இஸ் த பிரைமரி தீம் ஆஃப் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே 2025 அப்சர்வ்ட் ஆன் அக்டோபர் 10th? இது நம்ம கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப்ல நாம கொடுத்திருக்கோம். அக்டோபர் 10 அன்று அனுசரிக்கப்பட்ட உலக மனநல தினம், அதாவது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே எப்போ அப்படின்னா அக்டோபர் 10. 2025க்கான கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன தீம் அப்படின்னா சேவைகளுக்கான அணுகல், பேரழிவுகள் மற்றும் அவசர நிலைகளில் மனநலம், அக்சஸ் டு சர்வீசஸ், மென்டல் ஹெல்த் இன் கேட்டோஸ்ட்ரோப்ஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ். இதுதான் 2025க்கான தீம். மேபி அடுத்த ஷிப்ட்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே எப்போ அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 10th. இந்த 2025க்கான தீம் என்ன அப்படிங்கிறது தான் எஸ்டர்டே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சேவைகளுக்கான அணுகல், பேரழிவுகள் மற்றும் அவசர நிலைகளில் மனநலம். இதுதான் 2025க்கான தீம். Who was the main architect of the தாஜ்மஹால்? இது நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். தாஜ்மஹாலின் முதன்மை கட்டிட கலைஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உஸ்தத் அகமது லாகோரி. ஓகே, சீஃப் ஆர்கிடெக்ட் யாரு அப்படின்னா உஸ்தத் அகமது லகோரி. ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் இசா கான். ஓகேவா? தாஜ்மஹாலோட முதன்மையான கட்டிட கலைஞர் யாருன்னா உஸ்தத் அகமது லகோரி. சோ எப்ப இருந்து எப்ப வரைக்கும் கட்டினாங்க? 1632 இருந்து 1648 வரைக்கும். தாஜ்மஹாலோட முதன்மை கட்டிட கலைஞர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசா கான். ஓகேவா? இவரோட நேம் வந்து உஸ்தத் அகமது லகோரி. In which year was Tamil granted the status of a classical language in India? தமிழ் மொழிக்கு எந்த ஆண்டு செம்மொழி என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது? எந்த வருஷம் அப்படின்னா 2004ல. இதுவும் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதா. தமிழ் லாங்குவேஜ் வாஸ் கிராண்டட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் த இயர் 2004 பை 2025. ஸோ 2025 படி பாத்தீங்கன்னா 11 இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்திருக்காங்க.
Government of India granted classical language status to Marathi, Pali, Prakrit, Assamese and Bengali languages on October 3, 2024. October 3, 2024ல பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜஸ் எல்லாத்துக்குமே செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழிக்கு 2004ல இந்திய அரசால் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது. 2025 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இந்தியாவுல 11 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டுள்ளது. 2024ல மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி இந்த மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. Which of the following sites was primarily built by the ராஷ்டிரகூடா கிங்ஸ்? இதுவும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். பின்வரும் எந்த தலம் முக்கியமாக ராஷ்டிரகூட மன்னர்களால் கட்டப்பட்டது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைலாசா டெம்பிள் ஆஃப் எல்லோரா. ஓகே, எல்லோரால இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில். The famous கைலாஷ் டெம்பிள் கேவ் நம்பர் 16 ஆஃப் எல்லோரா, மகாராஷ்டிரா. எல்லோரா குகைகள் வந்து எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. இஸ் த மோஸ்ட் எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆர்கிடெக்சர் ஆஃப் ராஷ்டிரகூடா டைனஸ்டி. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஏற்கனவே நம்ம நிறைய எக்ஸாம்லயும் கேட்டதுதான். This magnificent temple was built in the 8th century by ராஷ்டிரகூடா கிங் கிருஷ்ணா 1. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைரக்டா கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ராஷ்டிரகூட மன்னர்களால் கட்டப்பட்டது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்பெசிபிக்கா கேட்கலாம் அடுத்த ஷிப்ட்ல. ஓகே, யாரு கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். யாரு அப்படின்னா ராஷ்டிரகூட மன்னர் கிருஷ்ணா 1. This is the world's largest monolithic structure which was carved from top to bottom out of a single massive rock curved downward. It is dedicated to Lord Shiva. Okay, இது எந்த கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுங்கிற மாதிரியும் கேட்கலாம். And is part of a UNESCO World Heritage Site analysis of other option. Okay, இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா கொனார்க் சன் டெம்பிள் பத்தி அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். ஓகேவா? இட் வாஸ் பில்ட் இன் 13th century. இந்த சன் டெம்பிள் வந்து எங்க இருக்கு? ஒடிஷால இருக்கு. இது 13வது செஞ்சுரியில வந்து நூற்றாண்டுல வந்து என்ன பண்ணது? கட்டப்பட்டது. யாரு கட்டினாங்க அப்படின்னா யாரு? நரசிம்ஹ தேவா. ஓகே, 1 கிங் நரசிம்ம தேவா 1 தான் கட்டியிருக்காரு. ஓகே, ஈஸ்டர்ன் கங்கா டைனஸ்டி இவரு. கஜுராஹோ டெம்பிள் இது எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. இது எப்ப கட்டப்பட்டது அப்படின்னா 9th and 11th centuryல கட்டப்பட்டது. சண்டேலா ரூலர்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. ராத் டெம்பிள் ஆஃப் மகாபலிபுரம். These temples were built in 7th to 8th century by the kings of பல்லவர்கள். ஓகே, பல்லவ மன்னர்கள் தான் இந்த மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ராத் டெம்பிள்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. எல்லோரா, ஓகே, மகாராஷ்டிராவோட புகழ்பெற்ற கைலாசநாதர் குகை கோயில் வந்து ராஷ்டிரகூட வம்சத்தோட கட்டிடக்கலைக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த பிரம்மாண்டமான கோயில் வந்து 8வது நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டது. ராஷ்டிரகூட மன்னர் 1ஆம் கிருஷ்ணரால் வந்து இது கட்டப்பட்டது. இது உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் அமைப்பாகும். இது ஒரே ஒரு பிரம்மாண்டமான பாறையை மேலிருந்து கீழாக குடைந்து செதுக்கப்பட்டது. ஒரே பாறையில வந்து செதுக்கி இருக்காங்க. ஓகே, இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மெயின் காட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் சிவா. இது யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலத்தோட ஒரு பகுதியாகும். ஓகே, இப்ப இதே மாதிரி அடுத்த ஷிப்ட்ல ஆப்ஷன் பேஸ் பண்ணி கேக்குறாங்க அப்படின்னா கொனார்க் சூரிய கோவில், கொனார்க் சன் டெம்பிள் எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. 13வது நூற்றாண்டுல சாளுக்கியர் அல்லது கிழக்கு கங்கா வம்சத்தோட மன்னர் 1ஆம் நரசிம்ம தேவனால் கட்டப்பட்டதுதான் கொனார்க் சன் டெம்பிள். கஜுராஹோ கோயில்கள் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து இருக்கு. இது 9 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் சந்தேல ஆட்சியாளர்களால் வந்து கட்டப்பட்டது. மகாபலிபுரம் ரத கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா 7 to 8ஆம் நூற்றாண்டுல பல்லவ வம்சத்தோட மன்னர்களால் வந்து கட்டப்பட்டது. 1ஆம் நரசிம்மவர்மனால் வந்து கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்தவாசி போர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். பிட்வீன் ஹூம் வாஸ் த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் வந்தவாசி 1760 ஃபவுட்? புகழ்பெற்ற வந்தவாசி போர் வந்து யாருக்கு இடையே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில், பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சுக்கு இடையில வந்தவாசி போர் வந்து நடைபெற்றது. ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் வந்தவாசி 22 ஜனவரி 1760ல பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் இடையில நடந்துச்சு. இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா வந்தவாசி தமிழ்நாட்டுல வச்சு நடந்திருக்கு. ஓகே, இது வந்தவாசி போர் எல்லாருக்குமே தெரியும். லீடர்ஷிப் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட படைய யாரு வழி நடத்தினாங்க அப்படின்னா சர் அயர்கூட் வந்து வழி நடத்தினாரு. ஓகேவா? அடுத்தடுத்த ஷிப்ல இந்த வந்தவாசி போர் ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா யாருக்கும் இடையில நடந்துச்சுன்னு இதுல கேட்டிருக்காங்களா? சோ வந்தவாசி போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னு அடுத்த ஷிப்ல கேட்கலாம். இல்லனா பிரிட்டிஷோட படைகளை வழி நடத்தினது யாருன்னு கேட்கலாம். இல்லனா பிரெஞ்சு படைகளை வழி நடத்தினது யாருன்னு கேட்கலாம். பிரெஞ்சு படைகளை யாரு வழி நடத்திருக்காங்க அப்படின்னா காம்டே லெல்லி. ஓகேவா? Okay, in this battle, the British decisively defeated the French, which ended French power in India. Okay, பிரான்ஸோட பவரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த வந்தவாசி போர் தான்.
ஏன்னா இந்த வந்தவாசி போர்ல யாரு வின் பண்ணாங்க? பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணாங்க. பிரெஞ்சை வந்து என்ன பண்ணிட்டாங்க? பிரான்ஸை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. This battle was part of the third Carnatic War. ஓகே, புகழ்பெற்ற வந்தவாசி போர் வந்து 22 ஜனவரி 1760ல ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில நடந்திருக்கு. எந்த வருஷம்? 1760. ஆங்கிலேயர்களுக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையில. இது நம்ம தமிழ்நாட்டுல வந்தவாசியில இந்த போர் வந்து நடந்திருக்கு. பிரிட்டிஷ் படைக்கு யாரு தலைமை தாங்கியிருக்காங்க அப்படின்னா சர் அயர்கூட். ஓகேவா? பிரெஞ்சு படைகளுக்கு தலைமை தாங்கினவர் வந்து கவுண்டி லாலி. ஓகே, இதோட விளைவு, இதோட இது பாத்தீங்கன்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. யார தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. இதுதான் பிரெஞ்சோட ஆதிக்கம் வந்து நம்ம இந்தியாவுல முடிவடைவதற்கு முக்கியமான போரா இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Famous Rot Nacha dance of Chhattisgarh is primarily dedicated to the worship of which deity? சத்தீஸ்கரோட புகழ்பெற்ற ராத் நச்சா நடனம் எந்த தெய்வத்தின் வழிபாடு அல்லது பக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது? சோ எந்த தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். ஓகேவா? லார்ட் கிருஷ்ணா. ஓகே, ராத் நச்சா இஸ் a highly popular traditional dance of Chhattisgarh. ஓகே, ராத் நச்சாங்கிறது சத்தீஸ்கரோட டான்ஸ். ஓகேவா? இட் இஸ் primarily performed by the யாதவ் ஆர் அஹீர் கம்யூனிட்டி. யாதவ குலத்தினர் வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்க? செலிப்ரேட் பண்ணுவாங்க. who consider themselves as descendants of Lord Krishna. ஓகே, டைம் பாத்தீங்கன்னா this dance is performed after Diwali on the occasion of Dev Udani Ekadasi. ராவ் நச்சா என்கிறது சத்தீஸ்கரோட புகழ்பெற்ற ஒரு பாரம்பரிய நடனம். இத வந்து பாத்தீங்கன்னா யாதவ சமூகத்தினரால் சத்தீஸ்கர்ல இந்த டான்ஸ் வந்து என்ன பண்றாங்க? ஆடுறாங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கெல்லாம் கிருஷ்ணரோட வம்சாவளி அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்க? கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. இது எப்போ இந்த நடனம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா தேவ் உத்தனி ஏகாதசியில, தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய ஏகாதசியில. இந்த நடனம் வந்து கிருஷ்ணரோட வெற்றியையும் அவர் மீதான ஆழ்ந்த பக்தியையும் குறிக்கிறது. நடன கலைஞர்கள் பல வண்ண ஆடைகளை அணிந்து கைகளில் தடியுடன் கிருஷ்ணரின் லீலைகளை போற்றும் பாடல்களை வந்து என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க. அடுத்த கொஸ்டின். டியூரிங் த ரெயின் ஆஃப் பிந்துசாரா, இதுவும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். அசோகா வாஸ் த கவர்னர் ஆஃப் விச் பிளேஸ்? பிந்துசாரரோட ஆட்சி காலத்துல அசோகர் எந்த இடத்தோட கவர்னரா, ஆளுநரா வந்து இருந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த இடம் அப்படின்னா உஜ்ஜைன். During the reign of Mauryan Empire, Bindusara, his son Ashoka was appointed as the governor of Avanti, அதாவது உஜ்ஜைன். ஓகே, மௌரிய பேரரசர் பிந்துசாரரோட ஆட்சி காலத்துல அவரோட பையன் யாரு? அசோகர். அவர் வந்து எந்த பகுதியோட ஆளுநராக இருந்தார் அப்படின்னா உஜ்ஜயினியோட ஆளுநராக இருந்தார். In which of the following article of Indian Constitution are the provisions related to citizenship mentioned? பாலிட்டியில நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்திய அரசியல் அமைப்போட எந்த விதியில குடியுரிமை தொடர்பான விதிகள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. சோ எந்த விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 5 to 11. நீங்க பாருங்க, நிறைய ரயில்வே பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ்டர்டே நடந்த கொஸ்டின்லயும் எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப ஆர்டிகிள் 5 to 11ல தான் எதை பத்தி சொல்லியிருக்கோம்? சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லியிருக்கோம். Part 2 of the Indian Constitution, Article 5 to 11 describe citizenship. India has a provision for single citizenship. நம்ம இந்தியாவுல என்ன குடியுரிமை இருக்கு? ஒற்றை குடியுரிமை இருக்கு. இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ங்கிறது எதுல இருந்து நாம டிரைவ் பண்ணோம்? எதுல இருந்து? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிரிட்டன். ஏன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமான கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். அதே மாதிரி ஒற்றை குடியுரிமைன்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம எதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா பிரிட்டனோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். Power of Parliament. Article 11 empowers the Parliament to make laws regarding citizenship. Exercising this power, the Parliament passed the Citizenship Act 1955. இந்திய அரசியலமைப்போட பகுதி 2ல 5 to 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா குடியுரிமை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியாவுல என்ன குடியுரிமை இருக்கு அப்படின்னா ஒற்றை குடியுரிமை வந்து இருக்கு. இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ங்கிறது எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நாம எடுத்தோம் அப்படின்னா பிரிட்டனோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. விதி 11 குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றம் குடியுரிமை சட்டம் 1955 வந்து இயற்றியது. Where is the default recycle bin icon located in Windows?
இது ரொம்ப ஈஸி அப்படிதானே? நம்ம டே டு டே லைஃப்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலே இது தெரிஞ்சிருக்கும். விண்டோஸோட ரீசைக்கிள் பின் நம்ம டெலீட் பண்றது எல்லாமே எதுல போய் இருக்கும்? ரீசைக்கிள் பின்ல தான் இருக்கும். அப்போ ரீசைக்கிள் பின் நம்ம விண்டோஸ்ல பார்த்தோம்னா எங்க இருக்கும்? டெஸ்க்டாப்ல இருக்கும் அப்படிதானே? டெஸ்க்டாப்ல என்ன இருக்கும்? ரீசைக்கிள் பின் வந்து இருக்கும். நம்ம வீட்லயே லேப்டாப்போ இல்ல பிசியோ இருக்கு அப்படின்னா நீங்க எங்கேயாவது நம்ம ஒரு ஓரத்துல வச்சிருப்போம். எந்த இடத்துலனாலும் நம்ம மாத்திக்கலாம். ரீசைக்கிள் பின்னு வச்சிருப்போம். நம்ம டெலீட் பண்றது எல்லாமே எதுல இருக்கும்? ரீசைக்கிள் பின்ல வந்து இருக்கும். When you install Windows, such as Windows 10 or Windows 11, the desktop is the main place where the recycle bin icon is present by default. அப்படிதானே? Windows 10 இருக்கட்டும், Windows 11 இருக்கணும், என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணாலுமே என்ன இருக்கும்? டெஸ்க்டாப்ல ரீசைக்கிள் பின் வந்து இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, temporarily store those files or folders that have been deleted by the user. இப்போ நம்ம வெறுமனே ஒரு ஃபைலை வந்து டெலீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே எதுல இருக்கும்? ரீசைக்கிள் பின்ல போய் கிடக்கும். இப்போ ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ரீசைக்கிள் பின்னுக்கே போகாம மொத்தத்துக்குமே என்ன ஆகிரும்? டெலீட் ஆகிரும். அப்ப டெலீட் பண்றது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா ரீசைக்கிள் பின்ல இருக்கும். ஒருவேளை நம்ம தெரியாம ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம், திருப்பி எனக்கு அதே இடத்துக்கு அந்த ஃபைல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரீஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே பிளேஸுக்கே ஃபைல் வந்துரும். If you have deleted something by mistake, you can go to the desktop, open the recycle bin and bring that file back. அப்படிதானே? தெரியாம நம்ம delete பண்ணிட்டோம் அப்படின்னா recycle binல இருக்கும். அதே நம்ம ரொம்ப ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு shift delete கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகே. In which region did the famous Bandela rebellion of 1842 primarily takes place? பந்தேலா கிளர்ச்சி 1842 எந்த பகுதியில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. பந்தேல்கான்ல நடைபெற்றது. பந்தேல்கான் அண்ட் சாகர் நர்மதா பகுதிகளில் வந்து நடந்திருக்கு. பந்தேல்கான் அண்ட் சாகர் நர்மதா டெரிட்டரிஸ்ல வந்து நடந்திருக்கு. ஓகே. Bandela rebellion 1842 was an armed uprising against the exploitative land revenue policies and administrative injustice of British rule. ஸோ 1842 வந்து இந்த பந்தேலா கிளர்ச்சிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியோட சுரண்டல் மிக்க நில வருவாய் கொள்கைகள், நிர்வாக அநீதிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி வந்து எந்தெந்த இடங்கள்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்னா சாகர், தமோ, நரசிங்பூர், ஜபல்பூர்ல வந்து பரவி இருந்துச்சு. ஓகே. மற்றும் மாண்ட்லா மாவட்டங்கள்ல வந்து இந்த கிளர்ச்சி வந்து பரவி இருந்துச்சு. இந்த கிளர்ச்சிக்கு சந்திரபூரோட ஜமீன்தார் ஜவஹர் சிங் பந்தேலா, ஹீராபூரோட ராஜா ஹிர்தே ஷா மற்றும் நார்கூட்டின் ஜமீன்தார் மதுகர் ஷா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க? அந்த கிளர்ச்சியை வந்து தலைமை தாங்கி வழி நடத்தி இருக்காங்க. ஓகே. இதுக்கு என்ன காரணம்னா ஆங்கிலேயர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட மகள்வாரி முறையும் கடுமையான நிலவரி வசூலுக்கும் காரணமா தான் என்னாச்சு? இந்த கிளர்ச்சி வந்து உருவாகிச்சு. Which of the following is the default file extension in MS Excel? ஓகேவா? ஸோ MS Excelல நம்ம என்ன மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இது பண்ணுவோம்? இப்போ நம்ம டாக்குமெண்ட் வேர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா .doc இருக்கும், பிடிஎஃப்னா .pdf இருக்கும். அப்போ நம்ம எக்ஸலுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கோம்? ஸோ என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா .csv வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து .png இருக்கு. பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜேபக் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் மாதிரியான ஃபைலை வந்து சேவ் பண்றதுக்கு. ஓகே. எக்ஸல் ஃபைல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா .csv அப்படின்னு நமக்கு வந்து சேவ் ஆகியிருக்கும். .mp4, .mp3 பார்த்துருப்பீங்க. mp4 பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபைல் எல்லாமே mp4ல இருக்கும். mp3 எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடியோ ஃபைல் வந்து இருக்கும். ஓகே. அப்போ .csv ஓகே கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் இதோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். the main default extension of modern excel பாத்தீங்கன்னா .xlsx among the 4 இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல .csv தான் கரெக்ட் அப்படிங்கறத இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம டீம்ல இருக்கு. நீங்க 99 பே பண்ணி ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். ஓகே. ஓகே. இதுல டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அதையே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ .csv எதுக்காகன்னு இந்த மாதிரி வேர்ட்ல பாத்தீங்கன்னா .doc இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப், mp3 ஃபைலு, அதே மாதிரி mp4 இந்த மாதிரி அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி பிபிடிக்கு என்ன எக்ஸ்டென்ஷன்ங்கிறத பாத்துக்கோங்க. .exeங்கிறது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். திஸ் இஸ் a file that runs a program or software in Windows. ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேரா இருக்கட்டும், அதை நம்ம ரன் பண்றதுக்கு exe ஃபைல் வந்து என்ன பண்ணுவோம்? அதை டவுன்லோட் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது பண்ணுவோம். அடுத்து பிஎன்ஜி போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ் இதுல வந்து இமேஜ், போட்டோ எல்லாமே இதுல சேவ் ஆகும். mp4 வந்து நான் சொல்லிட்டேன் வீடியோ ஃபைலு. ஓகே. mp3 வந்து ஆடியோ ஃபைலு. ஓகே.
எக்ஸ்பிளனேஷன் வந்து கீழே கொடுத்திருக்கேன். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரைமரிலி ப்ரொவைட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன். இதுவும் நம்ம பாலிட்டியில டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். இந்திய அரசியலமைப்போட எந்த விதி முக்கியமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகளுக்காக சிறப்பு விதிகளுக்கு வழிவகை செய்கிறது? ஆர்டிகல் 15 ஆஃப் 3. Okay, Article 15 of 3 Indian Constitution primarily makes special provision for the rights of women and children, which allows the state to make positive discrimination for them. Along with this, Article 15 of 1 வந்து discrimination based on gender. Okay. ஆர்டிகிள் 15 ஆஃப் 3 பாத்தீங்க அப்படின்னா 15 ஆஃப் 3 வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளோட உரிமைகளுக்காக சிறப்பு விதிகளுக்கு வந்து வழிவகை செய்கிறது. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15 ஆஃப் 1 பாத்தீங்கன்னா பாலின அடிப்படையிலான பாகுபாடை வந்து தடை பண்றது வந்து 15 ஆஃப் 1 ஆர்டிகிள்ல வந்து சொல்லியிருக்கோம். சோ அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சில முக்கியமான விதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிகிள் 15 ஆஃப் 3 வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டங்கள், கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு இது எல்லாமே கொடுக்கறதுக்கு அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. விதி 39 ஆஃப் இ அண்ட் எஃப் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஆரோக்கியம், சுதந்திரம், கண்ணியமான சூழலை உறுதி செய்தல். ஆர்டிகிள் 21A பாத்தீங்கன்னா 6 to 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. ஓகேவா? சோ இது வந்து நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கட்டாய கல்விக்கான உரிமை. ஆர்டிகிள் 24ல பாத்தீங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து ஆபத்தான தொழிற்சாலைகள்லயோ இல்ல சுரங்கப்பாதைகள்லயோ இல்ல இந்த மாதிரி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு அமர்த்துவதை வந்து தடை செய்வதுதான் ஆர்டிகிள் 24. ஆர்டிகிள் 39 ஆஃப் டி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சம ஊதியம் பெறுவதற்கான உரிமை ஆர்டிகிள் 39 ஆஃப் டி. இந்த ஆர்டிகிள் எல்லாமே அடுத்தடுத்த ஷிப்ட்ல நாம எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல. ஆர்டிகிள் 42. ஆர்டிகிள் 42ல மகப்பேறு உதவி மற்றும் வேலை செய்வதற்கான மனிதாபிமான சூழ்நிலைகளை உறுதி செய்தல். ஓகே. அடுத்த கொஸ்டின். What will be the nature of the image formed when an object is placed between pole and principal focus? ஒரு குழி ஆடியில போலுக்கும் அந்த போக்கஸுக்கும் இடையில வைக்கப்படும் போது உருவாகும் பிம்பத்தோட தன்மை என்ன? பொருளை வந்து போலுக்கும் போக்கஸுக்கும் இடையில வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மாய மற்றும் நேரான பிம்பம் வந்து கிடைக்கும். விர்ச்சுவல் அண்ட் அப்ரைட் இமேஜ் வந்து கிடைக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின். According to Article 243Q of the Indian Constitution, which match of types of municipalities and their areas is correct? இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகிள் 243Qவின் படி நகராட்சிகளின் வகைகள் மற்றும் அவற்றின் பகுதிகள் குறித்த பின்வரும் எந்த பொருத்தம் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 243Q வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இதுல எது கரெக்ட் அப்படின்னா முனிசிபல் கவுன்சில், ஸ்மாலர் அர்பன் ஏரியாஸ். ஓகே. சிறிய நகர்ப்புற பகுதிகள். ஸோ பாப்புலேஷன் வந்து 1 lakh இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலர் அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. சிறிய நகர்ப்புற பகுதின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா முனிசிபல் கவுன்சிலுக்கு கீழே வரும். ஆர்டிகிள் 243Q ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக்ஸ் எ மேண்டேட்டரி provision for the constitution of 3 distinct types of municipalities in every state which depend on the status of urbanization of that area. அந்த ஏரியால எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அதை பொறுத்து நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நகர பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புற பகுதிகளாக மாறி வர்றது. அதாவது இப்போ கிராமம் நகரம் ரெண்டுமே கலந்து இருக்க மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நகராட்சி மன்ற முனிசிபல் கவுன்சில் இது சிறிய நகர்ப்புற பகுதிகளின் நிர்வாகத்துக்காக அமைக்கப்படுறது. மாநகராட்சி முனிசிபல் கார்பரேஷன் வந்து லார்ஜ் அர்பன் ஏரியாஸ். ஓகேவா? Who won the FIFA Men's Player of the Year? இது நம்ம CA கோர்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணதான். FIFA Men's Player of the Year Award at the FIFA Best Football Awards 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னா தோஹா, கத்தார்ல வந்து நடந்திருக்கு. தோஹாவுல நடந்த FIFA சிறந்த கால்பந்து வீரர்கள் 2025ல சிறந்த ஆடவர் விருதை வென்றவர் யார்? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் டெம்ப்லே. ஓகேவா? சோ இவர் தான் ஆடவருக்கான விருது வந்து வின் பண்ணிருக்காரு. 16 December 2025 at a ceremony held at the ஃபேர்மவுண்ட் கத்ரா கால் எங்க இருக்குன்னா தோஹா, கத்தார்ல இருக்கு. பிரான்ஸ் அண்ட் பாரிஸ் செயின்ட் ஜெர்மனியன் ஃபார்வர்ட் யார்? அவரோட நேம் என்ன? உஸ்மான் டெம்ப்லே வாஸ் சூசன் அஸ் த பெஸ்ட் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் 2025. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெஸ்ட் விமென்ஸ் பிளேயர் வந்து யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐட்னா போன்மட்டி. ஓகே. she won this title for the third consecutive time. அதே மாதிரி பெஸ்ட் மென்ஸ் கோச் டைட்டில், பெஸ்ட் மென்ஸ் கோல் கீப்பர், அதுக்கப்புறம் பெஸ்ட் கோல் அவார்டு. ஓகேவா? சோ இது எல்லாமே அடுத்தடுத்த ஷிப்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். 16 December 2025 தோஹால கத்தார்ல இருக்கக்கூடிய தோஹார்ல போர்மன் கட்டாரா ஹால்ல நடந்த இந்த விழாவுல பாத்தீங்கன்னா இந்த ஆடவருக்கான விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா
டெம்ப்ளேக்கு உஸ்மான் டெம்ப்ளேக்கு வந்து ஆடவருக்கான விருது வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கான விருது பாத்தீங்க அப்படின்னா யாரு கொடுத்திருந்தாங்க? பெண்களுக்கான விருது வந்து யாருக்கு? ஐதனா பொன்மட்டி. ஓகே, சோ இவங்களுக்கு பத்தி ஐட்டனா பொன்மட்டி இவங்களுக்கு வந்து சிறந்த மகளிருக்கான விருது. சிறந்த ஆடவர் பயிற்சியாளர் கோச்சுக்கான விருது வந்து லூயிஸ் என்ரிக்கு. அதே மாதிரி கோல் கீப்பர் யாருக்கு கொடுத்திருக்காங்க? அதே மாதிரி சிறந்த கோல் ஓகேவா புஸ்காஸ் விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க? மேபி அடுத்தடுத்த ஷிப்ட்ல ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்ங்கும் போது இதை கேட்கலாம். இன் ஜான்வரி 2025 which theme was used on National Voters Day to ப்ரமோட் ஓட்டிங்? ஜனவரி 2025ல வாக்களிப்பதை ஊக்குவிப்பதற்காக தேசிய வாக்காளர் தினத்துல எந்த கருப்பொருள் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகே, சோ என்ன அப்படின்னா நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுவர். நான் நிச்சயமாக வாக்களிப்பேன், வாக்களிப்பதை போல எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த இதுக்கான கருப்பொருள் வந்து சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹஸ் பின் செலிப்ரேட்டட் நேஷனல் ஓட்டர்ஸ் டே எவ்ரி இயர் ஆன் ஜனவரி 25. ஓகேவா? ஓகே, சோ ஜனவரி 25ல இருந்து ஜனவரி 25 வந்து எவ்ரி இயர் நேஷனல் ஓட்டர்ஸ் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். எப்ப இருந்து அப்படின்னா 2011ல இருந்து. இந்த வருஷத்துக்கான இந்த 2025க்கான தீம் பாத்தீங்கன்னா நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுவர். ஓகேவா? தீம் ஆஃப் நேஷனல் ஓட்டர்ஸ் டே 2026 பாத்தீங்க அப்படின்னா மை இந்தியா மை ஓட். இது 2026க்கான தீம். எக்ஸாம்ல கேட்டது பாத்தீங்கன்னா 2025க்கான தீம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்திய தேர்தல் ஆணையம் தன்னோட அடித்தள நாள் எப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 2011. ஓகேவா? ஜனவரி 25 வந்து ஒவ்வொரு வருஷமும் தேசிய வாக்காளர் தினமாக வந்து கொண்டாடி வருகிறது. 2025க்கான கருப்பொருள் என்னன்னா வாக்களிப்பதை போல எதுவும் இல்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன். அதே மாதிரி 2026க்கான கருப்பொருள் பாத்தீங்க அப்படின்னா எனது இந்தியா எனது வாக்கு. இது எல்லா இடத்துலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய சுவர்கள்ல எல்லாம் எழுதியிருந்தாங்க எலெக்ஷனோட. Which of the following is an example of சாத்விக் ஃபுட்? சாத்விக் உணவுக்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சாத்விக் உணவுங்கிறது எதுனா சிவப்பு அரிசி, அதாவது அன்பாலிஷ்டு ரைஸ். இதுதான் என்னதுன்னா சாத்விக் ஃபுட். ஓகே, யோகா ஆயுர்வேதத்தின் படி சாத்விக் உணவுங்கிறது தீட்டப்படாத அரிசி, அதாவது தூய்மையான இயற்கையான ஆற்றல் நிறைந்த உணவு. ஓகே, சிவப்பு அரிசி பாத்தீங்கன்னா இது வந்து குறைந்தபட்சம் பதப்படுத்தப்பட்ட ஒரு முழு தானியமாகும். இதுல நார்ச்சத்து ஊட்டச்சத்து எல்லாமே அதுல தீட்ட மாட்டாங்க பாத்தீங்களா அரிசிய, அதனால அப்படியே இருக்கும். இதனால மனசும் உடம்பும் பாத்தீங்கன்னா அமைதியாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கும். ஓகே, which scheme was launched in 2000 to reduce rural poverty by improving connectivity? கிராமப்புற இணைப்பை மேம்படுத்துவதன் மூலம் கிராமப்புற வறுமையை குறைக்க 2000 ஆண்டில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? கிராமப்புற இணைப்பு. அப்போ ஒவ்வொரு கிராமமா இணைக்கிறது. ஓகே, அப்போ இணைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரோடு போடணும், அப்படிதானே? அப்ப பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஓகே, ஒவ்வொரு கிராமங்களையும் இணைக்கிறதுக்காக பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா was launched 25 December 2000 by the Prime Minister Atal Bihari Vajpayee. Its main goal was to connect all unconnected habitations with a popular 500 or more in plain areas, 250 or more in hilly or desert areas. Okay, so better road connectivity provide farmers access to market and improved health and education services, which ultimately helped in reducing rural poverty. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டம் 25 டிசம்பர் 2000 அன்று அன்றைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயால் தொடங்கப்பட்டது. சமவெளி பகுதிகள் 500 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையும், மலைப்பகுதிகள் அங்க 250 இல்லைன்னா அதுக்கு மேல மக்கள் தொகையும் கொண்ட எல்லா பகுதிகளையும் ஒன்னா இணைக்கிறது. ஓகே, சாலைகள் மூலமாக ஒன்னா இணைக்கிறதா இந்த கிராம் சதக் யோஜனா. ஓகே, அதே மாதிரி மற்ற இது ஆப்ஷன்ல கொடுத்திருந்ததை பாருங்க. பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா. திஸ் வாஸ் ஆல்சோ லான்ச்ட் இன் 2002-2001 பட் இட்ஸ் பிரைமரி ஃபோக்கஸ் வாஸ் ஆன் 5 கிரிட்டிக்கல் செக்டார்ஸ்: ஹெல்த், பிரைமரி எஜுகேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், ஹவுசிங். இதுதான் இதோட ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வர்ஸ்கார் யோஜனா. திஸ் வாஸ் லான்ச்ட் இன் ஏப்ரல் 1999. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பிரிங்கிங் ரூரல் புவர் அபவ் த பாவர்ட்டி லைன். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்கள வறுமை கோட்டுக்கு மேல, அதாவது எப்படி கொண்டு வரணும், அந்த பாவர்ட்டி லைன்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வர்றதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அதுக்காக சுய வேலை வாய்ப்புகளை வந்து என்ன பண்றது, உருவாக்குதல். ஆந்தியோதயா அண்ணா யோஜனா. திஸ் வாஸ் லான்ச்ட் இன் December 2000. Its objective was to provide highly subsidized food grains to the poorest family instead of roads. ஓகேவா? சோ தமிழ் மீடியம்க்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கோம். ஸ்வர்ண ஜெயந்தி கிராம
ஸ்வர்ஜ்கார் யோஜனானா என்ன அப்படின்னா 1999ல தொடங்கப்பட்டது. சுய வேலைவாய்ப்பு மூலம் கிராமப்புற ஏழைகளை வந்து வறுமை கோட்டுக்கு மேல் கொண்டு வர்றதுதான் முக்கியமான நோக்கம். ஆந்தியோதயா அண்ணா யோஜனா பாத்தீங்கன்னா இதன் நோக்கம் சாலைகளுக்கு பதிலாக ஏழ்மையான குடும்பங்களுக்கு அதிக மானிய விலையில் உணவு தானியங்களை வந்து வழங்குறது. ஓகே. Which organization primarily provides equipment and hardware to ISRO for Gaganyaan mission? ஓகேவா? So Gaganyaan missionங்கிறது என்னது? Gaganyaan mission சோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் அப்படிதானே. சோ இதுக்கான அந்த உபகரணங்கள் இருக்கு இல்லையா, சோ இஸ்ரோவுக்கு அந்த உபகரணங்களை யாரு செஞ்சு கொடுக்குறாங்க, இதான் கொஸ்டின். ககன்யான் திட்டத்துக்கு இஸ்ரோவுக்கு உபகரணங்கள் மற்றும் வன்பொருட்களை முக்கியமாக வழங்கும் நிறுவனம் எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஓகே. Hindustan Aeronautics Limited has manufactured the structure of the crew model and the service model for Gaganyaan. In addition, HAL has also handed over the necessary hardware for the crew escape system to ISRO. ஓகே. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து ககன்யான் திட்டத்துக்காக இஸ்ரோவுக்கு ஒரு முக்கியமான தொழில்துறை கூட்டாளி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாமே அந்த ககன்யான் திட்டத்துக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுக்கிறது, வடிவமைத்து கொடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான். ஓகே. ககன்யான் திட்டம்ங்கிறது என்னன்னா இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டமாகும். 3 பேர் கொண்ட குழுவை விண்வெளிக்கு அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் அழைத்து வருவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். Under which law are the conditions and safety standards for working in night shifts primarily government govern in India? இரவு நேர பணிகளில் பணிபுரிவதற்கான நிபந்தனைகள் மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் முக்கியமாக எந்த சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன? எந்த சட்டம் அப்படின்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கார்டு 2020, தொழில்சார் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் குறியீடு 2020. ஓகே. அடுத்த கொஸ்டின். Which of the following volcanoes is known for its layered structure? பின்வரும் எரிமலைகளில் அதன் அடுக்கு அமைப்பிற்கு பெயர் பெற்றது எது அப்படின்னா எதுனா கூட்டு எரிமலை இல்லைன்னா அடுக்கு எரிமலைன்னு சொல்லலாம். காம்போசிட் வல்கனோ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம பிடிஎஃப்ல இருக்கும், அதுல பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின். The Zunzunu and Alwar districts of Rajasthan are primarily famous for the production of which mineral? ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய 2 டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா ஆல்வார் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜுன்சுனு டிஸ்ட்ரிக்ட். இது எந்த கனிமத்தின் உற்பத்திக்கு புகழ் பெற்றவை? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர், தாமிரம் உற்பத்திக்கு. What is the heat given to a substance to change its state called? ஒரு பொருளின் நிலையை மாற்றுவதற்காக வழங்கப்படும் வெப்பத்தை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட். ஓகேவா? திண்மத்திலிருந்து திரவமாக மாற்றுறது. ஓகேவா? ஒரு பொருள் வந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுக்கு நாம அதை வந்து வெப்பப்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐஸ் கட்டியை சூடு பண்ணோம் அப்படின்னா அது தண்ணியா மாறும். அப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெப்பம் தான் என்னன்னா மறை வெப்பம் இல்லைன்னா லேட்டன் ஹீட். Latent heat is the heat given to a substance ஒரு பொருளுக்கு to change its state, but during this process the temperature of the substance does not change. This heat is consumed in breaking the force of attraction between molecules. Okay, அந்த மாலிகூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷனை வந்து உடைக்கி, அதனாலதான் ஐஸ் கட்டி வந்து என்ன ஆகுது, அந்த மாதிரி எல்லா மாலிகுலும் ஒன்னோட ஒன்னும் நெருக்கமா இருக்கு. ஓகே, சாலிடா இருக்கும் போது அப்ப அந்த ஹீட் கொடுக்கும் போது அதை உடைச்சதும் அது லிக்யூடா மாறிடும். ஓகேவா? ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நெருக்கங்களை உடைச்சு லிக்யூடா மாறுது. ஓகே, இதுதான் நாம மறை வெப்பம் இல்லைன்னா லேட்டன் ஹீட்னு சொல்லுவோம். Which shortcut keys are used to copy and paste data respectively in a computer? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படிதானே. காப்பி பேஸ்டுக்கு நம்ம என்ன கீ வந்து யூஸ் பண்ணுவோம்? காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் சியும், பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வியும் நாம யூஸ் பண்ணுவோம். எல்லா ரயில்வே பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நாமளும் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதே மாதிரி கண்ட்ரோல் இசட் வந்து நாம என்ன பண்றதுக்கு அன்டூ பண்றதுக்கு, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட் பண்றதுக்கு, கண்ட்ரோல் பி வந்து எதுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு. Which institution has DRDO signed an MOU to promote research in the fields of defense, strategic studies and internal security? பாதுகாப்பு மூலோபாய ஆய்வுகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்காக DRDO எந்த நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? எது கூட அப்படின்னா ராஷ்டிரிய ரஷா பல்கலைக்கழகம், RRU. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மணிலா ஹெம்ப் இஸ் primarily found in which country? மணிலா சணல் முக்கியமாக எந்த நாட்டில் காணப்படுகிறது? எந்த நாடு அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல. ஓகே, சோ பிலிப்பைன்ஸ்ல காணப்படக்கூடியதுதான் இந்த மணிலா சணல். In which year was the
பதே பாரத் ஸ்கீம் லான்ச்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசால் பதே பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த வருஷம் அப்படின்னா 2014ல தொடங்கியிருக்காங்க. பதே பாரத் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் வந்து 26 ஆகஸ்ட் 2014ல வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தொடங்கியிருக்காங்க. திஸ் இஸ் a nationwide sub program under Sarva Shiksha Abhiyan. Its main goal is to develop early reading, writing, mathematical skills among children classes 1 and 2. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய ஸ்கூலுக்கு வெளியில எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஓகே, அந்த கற்றல் திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பதே பாரத் ரீடிங் கேம்பெயின் லான்ச்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி டு சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் children to read for an enjoyable learning experience was started 1 January 2022 for a duration of எவ்வளோ டேஸுக்கு? 100 டேஸுக்கு வந்து தொடங்கியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தர்மேந்திர பிரதான் லான்ச்டு த 100-day ரீடிங் கேம்பெயின் பதே பாரத் ஆன் 1 January 2022ல இது பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன் ஸ்டடியிங் ஃப்ரம் பால்வாடிகா ஓகே அப் டு கிளாஸ் 8 will be part of this campaign. The objective என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த ரீடிங் எல்லாமே இது பண்றதுக்கு to ensure the participation of all stakeholders at the national and state levels, children, teachers, parent community and educational administrators. பதே பாரத் ஓகே இது வந்து எப்போனா 2014ல வந்து தொடங்கப்பட்டது. அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு சொல்லக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான் என்பதன் கீழ் உள்ள ஒரு நாடு தழுவிய துணை திட்டமாகும். ஓகே, 1 முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு வரையிலான குழந்தைகளுக்கிடையே ஆரம்ப கல்வி வாசிப்பு ஆரம்ப காலத்துல அவங்க ரீடிங் எல்லாம் அப்பதானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏர்லி ரீடிங், ரைட்டிங் இது எல்லாத்தையும் மேம்படுத்துவது. பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான கற்றல் அனுபவத்திற்காக இந்த பதே பாரத் வாசிப்பு பிரச்சாரம் வந்து 1 ஜனவரி 2022 அன்று 100 நாட்களுக்கு தொடங்கப்பட்டது. மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இந்த இதை வந்து தொடங்கி வைத்தார். ஓகே, in which range of Himalayas do most of the hilly parts of Himachal Pradesh, Jammu and Kashmir and hill station like Mussoorie Fall. இமாச்சல பிரதேசம், ஜம்மு மற்றும் ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான மலைப்பகுதிகள் மலை தலங்கள் இமயமலையோட எந்த தொடரின் கீழ் வருகிறது? ஓகேவா? சோ இது எல்லாமே எந்த தொடரின் கீழ் வரும் அப்படின்னா ஹிமாச்சல் அல்லது சிறிய இமயமலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Okay, recently under the National Green Hydrogen Mission, which of the following ports has not been designated to be developed as a green hydrogen hub? சமீபத்துல தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் பின்வரும் துறைமுகங்களில் எது பசுமை ஹைட்ரஜன் மையமாக மேம்படுத்தப்பட தேர்ந்தெடுக்கப்படவில்லை? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுக்கான ஆன்சர் வந்து சோ இதுல இதெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தீன்தயாள் போர்ட், பாரதீப் போர்ட், வாவு சிதம்பரம் போர்ட். ஓகே, தீன்தயாள் போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கண்ட்லால இருக்கு. பாரதீப் போர்ட் வந்து ஒடிஷால இருக்கு. வஉசி போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கு. சோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has identified 3 major port to be developed as கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ். ஓகே, கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸுக்கு கீழே 3 இதை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 3 போர்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீன்தயாள் போர்ட், பாரதீப் போர்ட், வஉசி போர்ட். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனஜி போர்ட், கோவா. இதுதான் என்னதுன்னா ஆட் ஒன் அவுட். ஓகே, சோ இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த துறைமுகங்கள் எதுனா தீன்தயாள், பாரதீப், விஓசி போர்ட். ஓகே, இந்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகம் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் 3 முக்கிய துறைமுகங்களை வந்து பசுமை ஹைட்ரஜன் மையங்களாக வந்து அடையாளம் கண்டுள்ளது. தீன்தயாள் துறைமுகம், பாரதீப் போர்ட், விஓசி போர்ட். ஓகே, இதோட நோக்கம் என்னன்னா 2030க்குள்ள உலகளாவிய மையமாக மாறுவதற்கு ஏதுவாக இந்த துறைமுகங்கள்ல பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, சேமிப்பு, ஏற்றுமதிக்கான உள்கட்டமைப்பை உருவாக்குவதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகே, அந்த துறைமுகங்களோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கேட்கலாம், இல்லைன்னா ஸ்பெசிபிக்கா அந்த துறைமுகத்தோட நேமும் கேட்கலாம். வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைபர்னேஷன் இன் கம்ப்யூட்டர்? ஹைபர்னேஷன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைபர்னேஷன் அப்படிங்கிறது டு சேவ் ஓப்பன் ஃபைல்ஸ் டு த ஹார்ட் டிஸ்க் அண்ட் டர்ன் ஆஃப் பவர். ஸோ பவர் டேன் ஆஃப் ஆயிருச்சு. இப்போ நம்ம லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வேர்டு தான் ஓபன் பண்ணிருக்கோம், திடீர்னு டேன் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகேவா ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபர்னேஷன். Hibernation is a power saving mode designed for laptops and computers. Okay, power saving mode. Okay, சிம்பிளா சொல்ல போனா power saving mode. Okay, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இப்போ நம்ம பாதி தான் டைப் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வேர்ட்லயா இருக்கட்டும், இல்ல பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, டக்குன்னு அது டர்ன் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஹைபர்னேஷன் மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா, எங்க இருந்து விட்டோமோ அந்த இடத்துல இருந்தே வேலைய ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. இதனால நம்ம டேட்டாவும் என்ன ஆகாது, முதல்ல இருந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எரேஸ் ஆகாம இருக்கும். ஆர்டிகிள் டேஷ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிராண்ட்ஸ் த பார்லிமென்ட் த ரெசிடியூரி பவர் டு மேக் லாஸ். இந்திய அரசியலமைப்போட எந்த விதி நாடாளுமன்றத்துக்கு எஞ்சிய அதிகாரங்களின் கீழ் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வழங்குகிறது? எந்த ஆர்டிகிளுக்கு கீழ? ஆர்டிகிள் 248க்கு கீழ. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே. இதுதான் ஷிஃப்ட் 1ஓட கொஸ்டின்ஸ். ஸோ ஷிஃப்ட் 2ஓட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேத்து நடந்த ஷிஃப்ட் 1, 2, 3 இந்த 3 ஷிஃப்ட்டோட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டீம்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி மே 7, 8, 9ஓட கொஸ்டின்ஸும் அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய முடிய உங்களுக்கு டீம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்ணிருவாங்க. இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் இதுல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ ஜிகேல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாமோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் குடுத்துருவோம். ஓகே. நீங்க 99 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி இப்ப நடந்த ஷிஃப்ட்ட வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் நல்லா நீங்க இன்டெப்தா பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சாலே போதும். இந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணிரலாம். இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா, லைஃப் டைமுக்கு 999. இப்ப என்டிபிசி போற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் டிக்கான 75 டேஸோட லைவ் கிளாஸ் வந்து நம்ம ஆப்ல போயிட்டு இருக்கு. இது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இ-கால் லெட்டரை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. அது போக இன்னொரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. கையில மருதாணி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா அங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் போறதுல டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.